சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் உட்பட 6 மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற மே மாதத்திற்கு முன்பாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் மேற்கு வங்க தேர்தல் நாளை ஒத்திவைக்குமாறு அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டதை தலைமை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டுள்ளது. என்ன காரணத்திற்காக தேர்தலை ஒத்திவைக்க அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டது என்பது பற்றி நமது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையமானது அதன் ஆணையர் உட்பட சுமார் 8 அதிகாரிகளை கொண்ட குழுவுடன் மார்ச் 1ஆம் தேதி மாநிலத்திற்கு சென்று மார்ச் 1 மற்றும் மார்ச் 2ஆம் தேதிகளில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து கலந்தாலோசிப்பு நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. இந்நிலையில் மேற்கு வங்க மாநில அரசு இந்த மாதம் இறுதியில், அதாவது வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுகிறது எனவும், அதனைத் தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி ஈடன் கார்டனில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணிகளிடையேயான கிரிக்கெட் போட்டி நடக்க இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் தற்பொழுது கூடுதலாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மற்றும் இந்திய இடைநிலை கல்வி சான்றிதழ் மூலமாக நடத்தப்படும் தேர்வுகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும், மேலும் மார்ச் 3ஆம் தேதி முக்கிய யாத்திரையான டோல் யாத்திரை அனுசரிக்கப்படுவதாலும், இதனால் இந்த சமயத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையமானது தனது மேற்கு வங்க வருகையினை ஒத்திவைக்குமாறு கேட்டிருந்தாங்க. மேற்கு வங்க மாநில அரசின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையமானது மாநில அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க குழுவின் மேற்கு வங்க வருகையை ஒத்தி வச்சிருக்காங்க. இருப்பினும் கூட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், அத்தேர்தல் ஆணைய குழு கூட்டம் நடத்திய புதிய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. முன்னதாக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மாநில அரசின் கோரிக்கையை மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் மனோஜ் அகர்வால் விளக்கி கூறியிருந்தார். மேலும் அவர் மேற்கு வங்க தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்படும், அதன் பின்னர் உடனடியாக தலைமை தேர்தல் ஆணைக்குழுவின் வருகை திட்டமிட்டிருந்தது. இருந்தாலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மனத்தில் கொண்டு சுற்றுப்பயணத்தை ஒத்திவைக்க கூறியிருந்தோம். அதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறியிருந்தார். இதற்கிடையில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி முழுமையான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்பே மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை அறிவிப்பதில் எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் செவ்வாயன்று கூறியிருந்தது. ஆணையத்தின்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி தேதி வரை வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தேர்தல்களை அறிவிக்க முடியும். அதே நாளில் தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் தலைமையிலான அமர்வு பிப்ரவரி 28ஆம் தேதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கான இறுதி தேதி என்று கூறியது. தர்க்க ரீதியான முரண்பாடுகள் அல்லது வரைபடம் செய்யப்படாத பிரிவுகள் சரிபார்ப்பு முழுமையடையவில்லை என்றால் ஆணையம் படிப்படியாக பட்டியல்களை வெளியிடுவதை தொடரலாம் என்று தெரிவுபடுத்தியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக புதிய வாக்காளர் வாக்குச்சாவடி மறுசீரமைப்புக்கான திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் மேலும் அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னும் முடிக்கப்படாததால் தற்பொழுதுள்ள 80,681 வாக்குச்சாவடிகள் மாறாமல் இருக்கும் என்று தலைமை நிர்வாக அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மேற்கு வங்கத்தை போலவே தமிழகத்திலும் தேர்தல் தயாராகி வரும் நிலையில் இங்கு பள்ளிக்கல்வி தேர்வுகள் மற்றும் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப் போகும் தேர்தல் தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பு இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.